என் செல்ல குழந்தையே, இன்று ஏகாதசியினுடைய புதன்கிழமையில் இந்த தாயானவள் உனக்கான வெற்றி வாக்கினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று பெருமாளை வழிபட வேண்டிய நாள் அல்லவா? என் தங்கமே, இந்த நாளில் உன்னுடைய அனைத்து விதமான கோரிக்கைகளையும் அவரிடத்தில் வைத்து நீ அவரிடத்தில் நல்ல ஆசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் கோபம் என்பது ஒரு வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்திலேயே அது தணிந்துவிடும். ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? அந்த கோபம் வந்த வேகத்திலேயே உன்னை விட்டு சென்றாலும் அந்த நேரத்தில் உன்னை நீ கட்டுப்படுத்தாவிட்டால் நிச்சயமாக பல விளைவுகளை அது ஏற்படுத்திவிடும். என் தங்கமே, கோபம் யாருக்குத்தான் வரவில்லை? எல்லோருக்குமே கோபம் வரும். ஏனோ எனக்கு மட்டும்தான் கோபம் வருகின்றது, என்னால் அதனை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நீ சொல்லக்கூடாது. என் தங்கமே, தன்னை தானே அடக்க தெரியாத மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே சாதித்து விட மாட்டான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். முதலில் உன்னை கட்டுப்படுத்த உன்னால் முடிய வேண்டும். அதன் பிறகுதான் நீ மற்றவர்களை கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். குழந்தையே, நீ செய்ய விரும்புகின்ற சில விஷயம் சரியாக இருந்து அதில் நீ நம்பிக்கை கொண்டிருப்பாயானால் தயங்காமல் அதை நீ செய்ய வேண்டும். நீ தற்காலிக தோல்வியை எதிர்கொள்ள நேர்ந்தால் மற்றவர்கள் என்ன கூறுவார்களோ என்று நினைத்து பயப்படக்கூடாது. அது தற்காலிகம்தான் என்பதை புரிந்து கொண்டு நிரந்தர தீர்வான வெற்றியை நோக்கி என் குழந்தை நீ பயணிக்க வேண்டும். என் தங்கமே, சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் பல நிஜங்களை கனவு என்று எண்ணி மறப்பதும் தான் இந்த வாழ்க்கையாக உனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதிக கனவுகள் வரத்தான் செய்கின்றது. அப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாக மனதிற்குள் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அப்படி வாழ முடியவில்லையே என்கின்ற வருத்தம் உனக்குள் அதிகமாக இருக்கின்றது. என் பிள்ளையே, ஒவ்வொரு நிமிடத்தையும் நீ நினைவில் வைத்துக்கொள், இந்த வாழ்க்கை ஒரு நாடகம் என்று. என் குழந்தையே, வெளியிலேயே அவர்கள் நடிப்பு அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் நீ கூட சில நேரங்களில் நடிக்கத்தானே செய்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக மிக நீண்ட நாடகமாக அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது, உன்னுடைய பிறப்பிலிருந்து உன்னுடைய இறப்பு வரை. என் பிள்ளை, நீ எப்பொழுதுமே தியானத்தை அதிகமாக செய்ய வேண்டும். கோபங்கள் அதிகமாக வருகிறது என்று சொல்லி புலம்புகின்ற அந்த நேரத்தை நீ அமைதியாக இருந்து உனக்கான அமைதியை பெறுவதற்காக தியானத்தை செய்வாயானால் நிச்சயமாக என் குழந்தை உனக்கு வாழ்க்கையில் வெகு விரைவாகவே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். யாரிடத்திலும் கடும் சொற்களை பேசிவிடக்கூடாது. கடும் சொல் பேசியவர்கள் கடும் சொற்களால் தான் வாழ்க்கையில் தாக்கப்படுவார்கள் என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே, சுடு சொற்கள் மெய்யாகவே துன்பம் தருகின்றன அல்லவா? அவையெல்லாம் அடிக்கு அடி திரும்ப கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொள். நீ இன்று ஒருவருக்கு கொடுக்கின்ற வார்த்தைகள் நாளை உனக்கே திரும்ப வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உனக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க யாரும் முன்வர மாட்டார்கள். ஏனென்றால் அதை ஏற்படுத்தும் அவர்கள் நிச்சயமாக உனக்கு அந்த கஷ்டங்களை மட்டுமே தர நினைப்பார்களே தவிர சந்தோஷத்தை தர ஒரு நாளும் மனம் உவந்து முன் வந்து விட மாட்டார்கள். என் பிள்ளை, அந்த சந்தோஷத்தையும் அந்த இன்பத்தையும் உனக்குள் கொண்டு வர வேண்டிய உரிமை உனக்கு இருக்கின்றது. யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன செய்தாலும் அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை நீ நிரூபித்து காட்ட வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, எதையும் யாரும் இன்னொருவருக்கு அத்தனை சுலபமாகவெல்லாம் கொடுத்துவிட முடியாது. ஆனால் இந்த நிம்மதி மட்டும் மனிதன் தன்னிடத்தில் இருந்து மட்டுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகவும் முக்கியமான விஷயம். யாரிடத்திலும் அதை கேட்கவும் முடியாது, அடுத்தவர்கள் உனக்கு அதனை தரவும் முடியாது.
என் பிள்ளையே, நிம்மதி என்பது உன்னுடைய மனது சார்ந்த விஷயம், உன்னுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயம், உன்னுடைய எண்ணங்கள் சார்ந்த விஷயம். என் தங்கமே, உன்னுடைய எண்ணங்களை பொறுத்து அவை எல்லாம் தானாகவே மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நிம்மதி உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் எந்த அளவிற்கு வெளிப்படுகின்றதோ அதை பொறுத்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இன்று தேய்பிறை சர்வ ஏகாதசி. புதன் பகவானினுடைய அருளால் இன்றைய நாள் என் பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லபடியாக அமையும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அல்லவா? அதனால் என் தங்கமே, இந்த நாள் உன் வாழ்க்கையில் அத்தனை அதிர்ஷ்ட நாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. மனிதன் தான் செய்யக்கூடிய பாவ கர்மத்தினுடைய பிடியிலிருந்து ஒரு நாளும் தப்பிவிட முடியாது. தப்பித்து கொள்ளும் இடம் பரந்த வானிலும் இல்லை, ஆழ்ந்த கடலிலும் இல்லை. அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைத்தே தீரும். நம்பிக்கை என்கின்ற ஒளி என் குழந்தை உனக்கு முன்னால் இருந்தால் பயம் என்கின்ற நிழல் நிச்சயமாக உனக்கு பின்னால் சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது. எதையும் எதிர்நோக்காவிட்டால் வாழ்க்கையில் மாற்றங்களே இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கும் என் பிள்ளை நீ பயந்து ஒதுங்கி ஓட நினைக்காதே. என்னவாக இருந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற துணிச்சல் உனக்குள் இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து நின்றாலே போதும். இந்த வாழ்க்கை இன்னமும் இதைவிட பெரிதாக என்ன கொடுத்து விட போகின்றது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக மனதார எண்ணினால் போதும். மாபெரும் மனிதர்கள் ஒழுங்கு கொண்டவர்களாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் இருக்கின்றார்கள். கடின உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு கனவும் ஒருபோதும் நனவாக்கப்பட்டதில்லை என்பதனை நீ புரிந்து கொள். எல்லோருமே அவர்களின் உழைப்பினை அதிகமாக கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்திருக்கின்றார்கள். நீ ஒருபொழுதும் உன்னுடைய உழைப்பிலிருந்து பின்வாங்கி விடாதே. என் தங்கமே, ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம். ஒன்றை மட்டும் நீ விட்டு கொடுக்க கூடாது. அது என்ன தெரியுமா? உன்னுடைய புன்னகை. அடுத்தவர் அள வைக்கிறார்கள் என்பதற்காக இந்த புன்னகையை அவர்களிடத்தில் கொடுத்துவிட்டு நீ அழக்கூடாது. அப்படியானால் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாகிவிடுவார்கள். நீ உன்னிடத்தில் இருந்ததை இழந்துவிட்டு தோல்வியுற்றவனாக ஆகிவிடுகின்றாய் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, என்றென்றைக்குமே இந்த வாழ்க்கையில் உனக்கென்ற சில விஷயங்களை நான் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேன். எதுவும் புதிதாக நடக்கப் போவதில்லை. என் பிள்ளையே, வாழ்க்கையில் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம். ஆனால் இவை இரண்டும் தான் இந்த வாழ்க்கையை உனக்கு இனிப்பாக மாற்றி கொடுக்க கூடியது என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, உன்மேல் விழுகின்ற அத்தனை ஒளி துகள்களையும் பிரதிபலித்து விட்டு தனக்கு பின் நிழல் என்னும் இருளை வைத்து கொள்ளும் பொருட்கள் அனைத்துமே சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? உன் சோகங்கள் எல்லாவற்றையுமே உனக்கு பின்னால் ஒளித்து கொண்டு ஒரு புன்னகைக்கு உன்னுடைய புன்னகையை நீ பிரதிபலித்து செல் என்றுதான். என் தங்கமே, அம்மா உன்னிடத்தில் இன்று சொல்கின்ற ஒரே ஒரு விஷயம், எனக்கு தேவை உன்னுடைய புன்னகை. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய புன்னகையை மட்டும் இன்று யாருக்கும் கொடுத்து விடாதே. அவர்களினுடைய சந்தோஷத்திற்காக உன்னுடைய புன்னகையை நீ இழந்து விடாதே. நீ நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உன்னால் தனிச்சிறப்போடு எதிர்கொள்ள முடியும். உன்னை நம்பி இருப்பவர்களையும் உன்னால் நிச்சயமாக காப்பாற்ற முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இதற்கு மேல் தருவதற்கென்று எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் பெற்றுவிடுகின்ற தூரத்தில்தான் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய முயற்சியும் உழைப்புமே இந்த தாயின் ஆசீர்வாதங்களை விட மேலாக நிற்கும் பொழுது எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போய்விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றென்றைக்கும் இந்த தாயானவளினுடைய அன்பினை நீ பெற்று கொண்டே இருப்பாய்.
என் தங்கமே, நடப்பதை மாற்ற முடியாது என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதுபோல நீ நினைப்பதை மாற்றிக் கொள்ளலாம் என்பதும் அந்த அளவிற்கு உண்மைதான். நடக்காது என்று தெரியும் பொழுது நீ நடந்து எது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த நினைப்பை மாற்றிக்கொள்வது உன்னுடைய புத்திசாலித்தனம். என் தங்கமே, சரியான நேரத்தில் அதை மாற்றிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள தொடங்கு. என்றுமே இந்த வராகியினுடைய அன்பு உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னுடைய செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.